இப்போதெல்லாம் கிரிக்கெட் வீரர்கள் ஆண்டு முழுவதும் ஓய்வின்றி விளையாடுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கவலை தெரிவித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்நிலையில் 2011 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு மும்பையில் செவ்வாய்க்கிழமை இந்திய கிரிக்கெட் வாரியம் பாராட்டு விழா நடத்துகிறது. இவ்விழாவுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கபில் தேவ் தெரிவித்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டன் கௌதம் கம்பீர் IPL அரையிறுதிப் போட்டியில் காயத்துடன் விளையாடியது சர்ச்சையை கிளப்பியது. அதுபற்றி கபில் தேவ் கூறுகையில், கிரிக்கெட் வீரர்களின் வாழ்வில் ஏற்ற இறக்கம் என்பது சகஜம்தான். விரைவில் அவர் மீண்டும் விளையாட வருவார் என்று தெரிவித்தார். I think they try to give their best and selector have to tell them. Just every sports, every player, doesn't matter what sports you play, there is up and down does come in their life. So he had that trying time, he had an off season, he will come back. One have to think positive for your own cricketers. இப்போதைய வீரர்கள் அதிக நாள் கிரிக்கெட் விளையாடுவதாக நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு, சிலர் குறைவாகவும் சிலர் அதிகப்படியாகவும் விளையாடுகிறார்கள். எங்கள் காலத்தில் 6-7 மாதங்கள் விளையாடினோம், இப்போது ஆண்டு முழுக்க விளையாடுகிறார்கள் என்றார். I don't know, because for certain people it's too less cricket, for certain people it's too much cricket. I think the organization have to see what is good cricket or decent cricket. I think from the tables I can't really say that. 2011 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண இந்திய கிரிக்கெட் வாரியம் அழைக்காத பிரச்சனை குறித்து கேட்டதற்கு கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்துவிட்டது. உலகக்கோப்பையை வென்ற வீரர்களுடன் கொண்டாட வேண்டிய நேரம் இது என்று கபில் தேவ் தெரிவித்தார்.